நான் காஷ்மீரில் தான் இருக்கோம். காஷ்மீரில் இன்னைக்கு டே 3. சஃப்ரான் வேலினா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம ஊரில் அந்த கரும்பு விளையிற இடம், நெல் விளையிற இடம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வயல்வெளி, ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சஃப்ரான் செடியாக கூட இருக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ இருக்கலாம். அந்த பூக்கு நடுவில் இருக்க பார்த்திங்கன்னா ஒரு மகரந்தம், ஒரே ஒரு தாள். அந்த நடுவில் இருக்க அந்த மகரந்தம் 1 இல்லை 2 இல்லை 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருந்து தான் நமக்கு சஃப்ரான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். குங்குமப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்கு பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் கலராக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. இன்னமும் வாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் லைட்டாக மைல்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இதான் ஒரிஜினல்னு நினைக்கிறேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காஷ்மீரில் தான் இருக்கோம். காஷ்மீரில் இன்னைக்கு டே 3. முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் வந்தோம். ஸோ இந்த சிக்காரா ரைடு வந்து பார்த்திங்கன்னா போனோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிக்காரா ரைட் பண்ணுற அந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸில் தங்கியிருக்கோம். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா குல்மார்க் போனோம். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். தேர்ட் டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 31 நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர். ஸோ அதுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோன்மார்க் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் நியூ இயர் அப்படின்றதுனால பெகல்காம் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரூமில் இருந்து ஸோ இந்த சிக்காரா ரைடு, ஸோ இந்த போட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டுக்கு போக போகிறோம். அங்கே நம்மளோட டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருப்பார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏறி நம்ம இன்றைக்கி பெகல்காம் போக போகிறோம். ஸோ நாங்கள் பிளான் பண்ணது சோன்மார்க் தான் பிளான் பண்ணோம். அது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெகல்காம் இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு நாளைக்கு சோன்மார்க் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ காலையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-8:30 டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. ஸோ உண்மையில் செம்மையாக இருக்குது. இது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபீல். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் அந்த ரோட்டில் பைக்கு, காரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இல்லாத மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த படகுலேயே போயிட்டு படகுலேயே வர்ற அந்த ஊரில் தங்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் தான் தங்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் ஒரு பேக்கேஜாக பேசி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இதிலே வந்து பார்த்திங்கன்னா மொத்த நாளும் தங்க போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, நம்ம கால் பண்ணி பின்னாடி சிக்காவத்திருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அவரை கூப்பிட்டோம் அப்படின்னா ஒரு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவார். ஸோ அது அந்த ஃபீல் வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம டக்குன்னு வீட்டுலேருந்து வர்றோம், பைக் எடுக்கிறோம், சர்றன்னு போகிறோம், வர்றோம், பைக் நிறுத்துறோம், அந்த மாதிரி இல்லாமல் ஸோ டக்கு நம்ம வீட்டிலேருந்து வரோம், நடந்து போகிறோம், வர்றோம், அது மாதிரி இல்லாமல் ஸோ இந்த மாதிரி அங்கேருந்து இந்த போட்டில் தான் வரணும், போட்டில் தான் போகணும். நைட்டில் அன்டைமில், காலையில், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருட்டானதுக்கப்புறம் அப்படின்னு போகும்போது உண்மையிலே அந்த ஃபீல் செம்மையாக இருக்குது. ஸோ கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம டேரெக்டாக அங்கே இறங்கிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம காரில் வந்து பார்த்திங்கன்னா ஏறி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பெகல்காம் தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்றது இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. போகலாம், போய் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ஜாய் பண்ணலாம். ஸோ வேறு லெவல் பண்ணலாம். ஸோ இங்கே வியூ பாருங்கள், செம்ம இல்லை வா, வேற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து வந்து இறங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பெகல்காம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் லேட்டாக வராரா அப்படின்ட்டு தெரியல. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் அந்த போட் ஹவுஸில் தங்கிட்டு செக் அவுட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. நாங்களுமே அதான் பிளான் பண்ணோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அப்படியே பேசி அங்கேயே தங்க வச்சாச்சு. பரவாயில்ல, நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெளில எல்லா ஊருக்கும் போனாலும் வெளில தான் தங்க போகிறோம். எப்படி சொல்கிறது, வெளியில் ஒரே ஹோட்டலில் ஒரே மாதிரி தான் தங்க போகிறோம். இதே ஸ்ரீநகர் தான். இங்கேருந்து நம்ம அங்கே லால் சவுக்கில் தங்குவோம். இப்போ இங்கே ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இந்த போட்டில் தங்குறோம், அவ்வளோதான். என்ன கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 24 hours வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கிடைக்கும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கிடைக்காது. இருந்தாலும் இங்கே இருக்க அந்த அனுபவம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்க வாய்ப்பே இல்லை. பாருங்களேன், வேற மாதிரி செம்மல. இந்த லைஃப் ஒரு 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா இதே லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வாழ போகிறோம். இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த போட்டு, எவ்வளோ போட்டு, இந்த போட்டு இந்த குட்டியாக வருது பார்த்திங்களா. இதோ அந்த குட்டி போட்டில் தான் எங்கே இருந்தாலும் வரணும். இன்றைக்கி நைட்டு நியூ இயர், வேறு லெவல் சம்பவம் பண்ணுறோம். பயங்கரமான குளிர் இருந்தாலும் ஸோ அங்கே கிளாக் டவர்னு ஒன்று இருக்குது. ஸோ லால் சவுக்கில் அங்கே செலிப்ரேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு சரியாக தெரியல.
போகலாம். போயிட்டு அவங்க பண்ணலாம் என்ன, நம்ம பண்ணுவோம் செலப்ரேஷனு, வேறு லெவல் பண்ணுவோம். இங்கே நம்மளால் காணும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்தாப்புல. ஸோ அப்படியே காரில் ஏறி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம். டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிட்ட ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போகலாம், பக்கம்தான் நினைக்கிறேன். உள்ள ஹீட்டரை போட்டு வேறு லெவலில் வச்சுருக்காப்புல, வேறு லெவல் பண்ணலாம். கைஸ் வாங்க போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். saffron வேலி. ஸோ கைஸ் இந்த பக்கம் பனி கொட்டி கிடக்கு பார்த்தீங்களா. ஸோ இது ஃபுல்லாக saffron வேலி அப்படின்னு சொன்னாங்க. saffron வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா விளையும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போல்லாம் ஃபுல்லாக வின்டரு, வாய்ப்பே கிடையாது. ஸோ இங்கே தான் விளையும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமிக்கிறாரு. ஸோ நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா புல்வாமா டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த புல்வாமா அப்படின்றது நமக்கு தெரியும். இது டிஸ்ட்ரிக்குள்ளே வந்த உடனே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி மேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நின்று, ஸோ அங்கே பார்த்திங்களா, ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கேங்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இப்போது இந்த saffron வேலியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தியிருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா saffron வேலி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா saffron வேலி தான். ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ரோடு, அந்த பக்கமும் saffron வேலி, ஸோ இந்த பக்கமும் saffron வேலி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வின்டர் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பனிமயமாக இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த டைமில் வந்துன்னா பச்சை பசேல் இருக்கும். ஸோ அக்டோபர் அந்த மிடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த saffron வந்து பார்த்திங்கன்னா விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு 20 to 25 நாள் தான் saffron விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புல்வாமா டிஸ்ட்ரிக். புல்வாமா அப்படின்னு நமக்கு சொன்னாலே ஞாபகத்துக்கு வருது அந்த புல்வாமா அட்டாக் தான். ஸோ இதுக்குள்ளே இந்த டிஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பார்த்திங்களா ஆர்மி மேன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேயே அங்கங்கே நின்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி மேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்துட்டு இருக்காங்க. நிறைய ஆர்மி மேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்க்குறேன். குறிப்பாக இந்த டிஸ்ட்ரிக்குள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் போச்சு. ஸோ அமரன் படம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அமரன் படத்தில் ஸோ எப்படி அந்த ஜீப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 4 பக்கமும் கன் வச்சுட்டு நிற்பாங்க. அந்த ஜீப் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஜீப் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4-5 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி மேன் நின்று பக்கத்தில் காலாண்டே நில்றா சொல்லிட்டு சர்ன்னு போயிட்டு இருக்காங்க. செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க, சமைச்சலுன்னு இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறோம், வேறு லெவல் பண்ணுறோம். ஸோ வாங்க, வலிக்கு ஊந்துடாத. இங்கே பார்த்தீங்களா வர்றோம், இந்த saffron பார்க்குறதுக்கு வர்றோம், திரும்ப வர்றோம். எப்போ வரோம், பச்சை பசேல் இருக்கிறது வரோம். அப்படியே பார்த்துக்குங்க, அப்படியே இப்படி இருக்கா, அப்படி டெக் பண்ணோட பச்சை பசேல் இருக்கும். வந்து பார்க்குறோம், ஒரு வருஷம் 2 வருஷம் போட்டோம், வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா பிஸியான ரோடு, சும்மா சரன்னு போய்கிட்டு இருக்கு. நேற்று போனது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஹில்ஸ் மாதிரி இருந்துச்சு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ உள்ளுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு, மெயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ஸ்னோவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட் ஆகுது. ஸோ saffron வேலினா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம ஊரில் அந்த கரும்பு விளையிற இடம், நெல் விளையிற இடம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வயல்வெளி, ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. கணேஷே ஸோ அங்கே வந்து ஐயோ, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்மி மேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பக்கம் போய் ஃபோட்டோஸ் எடுக்கன்றாங்க. ஸோ வாங்க அந்த பக்கம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். கைஸ் வேற மாதிரி இல்லை கணேஷா, உன்னை பார்த்த உடனே திட்டுப்பாய் நினச்சிருப்பாங்க. தெரில, வீடியோஸ் எடுக்கிறதுனாலையா என்னன்னு தெரில. சரி விடு, வேற மாதிரி. இப்போ பார்த்தீங்களா இது என்ன நினைக்கிறீங்க, ஃபுல்லாக பனி. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா வெளுன்னு இருக்குது. எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு வந்து பார்த்திங்கன்னா நெல்லாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பனி தான், பனியாக வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்கு, செமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா saffron வேலினா இந்த saffron விளையிற இடம்னு நினைக்கிறேன். இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா என்ன செடின்னு தெரில,
இங்கே சஃப்ரான் வேலின்னு சொன்னதால இது சஃப்ரான் செடியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சஃப்ரான் செடியாக கூட இருக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ இருக்கலாம். அந்த பூக்கு நடுவில் இருக்க பார்த்திங்கன்னா ஒரு மகரந்தம், ஒரே ஒரு தாள், அந்த நடுவில் இருக்க அந்த மகரந்தம் 1 இல்லை 2 இல்லை 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருந்து தான் நமக்கு சஃப்ரான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். பார்த்தீங்களா, இதுதான் சஃப்ரான் வேலி. வேறு மாதிரி சமல்ல. நம்ம ஊரில் நெல் கரும்பு அதெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போய் இங்கே வந்து குங்குமப்பூ எப்படி நல்லா இருக்குங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்களா, ஸோ ஒரு ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போகுது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆர்மி மேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோருக்கு ஒட்டில் வந்து பார்த்திங்கன்னா நின்று போகிறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இப்போ பக்கத்துலேயே ரொம்ப கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போகுது. அதில் ஆர்மி மேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணாமல் சைடில் நின்று போவாங்க, அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவல் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்களா, பா இந்த குளிர்லாம் கண்ணுக்கு தெரியல, அப்படி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சி, வேக வேகமாக போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போகலாம். பயங்கரமாக இருந்துச்சு, இடம் செம்மையாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சஃப்ரான் வேலி. வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வேலி காட்டுவார், வேறு என்ன வேலி காட்டுறாருன்னு தெரில. வாங்க போகலாம். மெடிக்கல் கேம்ப் கொண்டு போய் பாருங்க நெக்ஸ்ட் வண்டியில் ஓடு வேறு லெவல். நெக்ஸ்ட் வண்டி ட்ரக் வாங்கி கூடாண்டா, ட்ரக் வாங்கி கூடா. அப்படின்னா ஆர்மி வெஹிக்கிள்லாம் அது பக்கம் போச்சு. ஸோ என்ன ரீசன்னு சரியாக தெரியல. எல்லோரும் ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சுட்டு அவங்க போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அனுப்புகிறாங்க. வேறு லெவல். படத்துலலாம் பார்த்தது நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்காங்க. அந்த நம்ம படத்தில் பார்க்கும்போது இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு நினைப்போம். முகம்லாம் ஃபுல்லாக கட்டிக்கிட்டு அப்படியே மேலே நின்றுட்டு போகிறாங்க. ஏதாச்சும் ஒரு சம்பவம்லாம் சும்மா திருன்னு சொல்லுவாங்க போகிறேன். வேறு லெவல். காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த சஃப்ரான் வேலி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு, சஃப்ரான் வாங்குறதுக்கு ஒரு கடையில் நிறுத்தியிருக்காங்க. ஸோ வாங்க என்னென்ன ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சஃப்ரான். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு மச்? 300 ஃபார் 1 கிராம். வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 300 தான் 1 கிராம். ஆனால் ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் எடுக்கிற பாருங்க, பார்த்தீங்களா? ஓகே, ஒரு கடையில் வாங்கியிருப்போம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை தண்ணியில் போட்டு உடனே கலர் ஆகக்கூடாது, அதை எடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணும்போது கலர் மாறும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றே ஒரு பீஸ் எடுத்து போட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே எல்லோ கலராக மாறிச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு பார்த்தா தெரியும், இது சாப்பிட்டா என்ன டிஃப்ரெண்ட் தெரியும்னு தெரில. ஏய் வாயில் வச்சோன்னு இந்த சணல் சாக்கு இருக்கும் பார்த்தியா, நார்மல் சாக்கு, அரிசி சாக்கு அப்படியா, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா வச்சு ஊறினதுக்கப்புறம் நல்லா தேய்ச்ச உடனே வாய் ஸ்மெல் வருது, ஸ்மெல் வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பாலில் குங்குமப்பூ போட்டு சாப்பிடும்போது அப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், அப்போ அதே ஸ்மெல் தான் வருது. அப்போ அதுவும் ஒரிஜினல் தான் போல், அது நம்ம பிராண்டடாக வாங்கியிருப்போம். இங்கே விளையிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதை மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஓகே, இது 2 கிராம் ப்ளே பண்ணுறா. ஓகே ஐஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம், இது பார்த்திங்கன்னா 5 கிராம், இது என்ன கிராம், 10 கிராமா, 10 கிராம்ஸ். ஓகே, அது மாதிரி நம்ம பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பண்ணும்போது பெருசாக டிஃப்ரெண்ட் தெரில, அது நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை கடிக்கும் போது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. நாக்கு பார்த்திங்களா
இந்த மஞ்சள் கலராக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. இன்னமும் வாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் லைட்டாக மைல்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இதான் சொன்னார், இது வந்து நிறைய மெடிசன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் மூட்டு வலி அது இதுன்னு நிறைய சொன்னார். இது வந்து பார்த்திங்கன்னா பால் தண்ணி எது வேணாலும் கலந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இது செம்ம ஃபேமஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வரும்போது தான் எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேமஸாக இங்கே இருக்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இது வால்நட்டு, இது அமுக்கி பார்த்தா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, நான் நம்ம ஊரில் செக் பண்ணதில்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை அமுக்கி பார்த்தாரு, மற்ற நம்ம ஊரில் கிடைக்கிறத விட இங்கெல்லாம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி தான் அந்த பாதாமும் வந்து பார்த்திங்கன்னா 30% 35% வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் காமிச்சாங்க. சின்ன பாட்டில் தான் இருக்குது. இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ சின்ன பாட்டில் தான் இருக்குது. இதை லைட்டாக சும்மா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கையில் தேய்ச்சி விட்டாங்க. அவ்வளோ ஸ்மெல் வருது, பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கும், அப்படியே இருக்குன்னு சொல்கிறாரு. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்களா சாஃப்ரான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னா செம்மையாக இருக்குது, வேறு லெவல் கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸும் இருக்குது. ஹோம்மேட் வால்நட் சாக்லேட்டா. This one is walnut chocolate, this one is almond chocolate. பாதாம் சாக்லேட் அது. ஓகே, பாதாம் இல்ல, ஆல்மண்ட்னா பாதாம் தான்டா. பாதாம். ஆறாணி கைஸ், வால்நட் சாக்லேட். இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் சாக்லேட். அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாக்லேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது உள்ளே இருக்க இந்த நட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு நட்ஸே பிடிக்காது. மச்சான் தீபாவளிக்கு நட்ஸு ஸ்வீட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தான், சுத்தமாக பிடிக்கல, சாப்பிடவே இல்லை. இப்போ அந்த பாதாமோட சாக்லேட் கொடுத்தாங்க, கடித்த உடனே உள்ள இந்த ஃப்ளேவராக ஒரு மாதிரி சரியாக இருக்குது. ஸ்பைஸ் வாட் நேம்? ஹீன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயண்டா இது ரைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு சொன்னாங்க. நான் கூட புதுசாக இருக்கும்னு பார்த்தேன். இது பெருங்காயம் தான் இது. ஆனால் இதில் வேறு ஏதாவது இதுவாக இருக்கும், இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும். நம்ம ஊரில் கொஞ்சம் பவுடராக இருக்கும் பார்த்தீங்களா, இது வேறு மாதிரி இருக்குது, இந்த வெள்ளை மாதிரி இருக்குது. அது ஒன் டைப் ஆஃப் ஸ்பைசஸ். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம். எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்றத கடைசியாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். காய்ஸ், இங்கே செஃப்ரானில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்லேருந்து இந்த ஃபேஸ் வாஷ்லேருந்து ஃபேஸ் க்ரீமு நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. சீரம், இந்த மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி தேய்க்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஃப்ரானில் இருக்குது. பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு பூ, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இலை 3 இலை வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செஃப்ரான். ரைஸ் இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கியிருக்கோம். ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி. இன்னும் வேற மாதிரி இருக்கு. என்ன இது? குளுக்கோன் இருக்குல்ல, ரோஸ் தேன்ல போட்டு வச்சிருப்பாங்க. இங்க வந்து அந்த குங்குமப்பூவும் மிக்சரா இருக்கு. அந்த குங்குமப்பூவோட குங்குமப்பூல இருக்கு, ரோஸும் போட்டிருப்பாங்க. அந்த குங்குமப்பூ அந்த ரோஸோட இது பாருங்களேன் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோன்னு ஒன்று. நான் இதான் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறேன். இந்த ரோஸு, இந்த தேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஃப்ரான், அது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வால்நட்டில் கொடுத்தாங்க பாருங்க, வேற மாதிரி பயங்கரம். பர்ச்சேஸை முடிச்சாச்சு. பாதாம் 1 கிலோ வாங்கியிருக்கோம். ஸோ நிறைய வாங்கியிருக்கோம். saffron பில்லு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அண்ணன் போட்டு தீட்ட போகிறாப்புல. ரைஸ் இப்போ பார்ப்போம் எவ்வளோ ரேட்டு வருதுன்னு. ஆக மொத்தம் 4000. ரேட்டு குறைச்சா தான் நான் காட்டுவேன். ஓ டிஸ்கவுண்ட் ரைஸ்
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி வந்து பாருங்கள். பிடிச்சா மட்டும் வாங்க, இவனுங்க சொல்கிறதுனால வாங்காதீங்க, நான் காட்டுறேன்லாம் வாங்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிது, ரேட்டு கட்டுப்படியாச்சு, பார்கன் பண்ணி கேட்டு வாங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா போயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பில்லை வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. ஸோ அங்கே போய் ஏலக்காவெலாம் கிலோ கடையில் கேட்குறாங்க பாஸ். போடு என்ன வந்துச்சு பார்த்தலாம், எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்று பாக்கெட் ஒன்று கொடுத்தாங்க அண்ணனுக்கு. ரைஸ் அங்கே போயிட்டு ஏலக்காய் 1 கிலோ கேட்குறாங்க. ரைஸ் அவன் 6000 ரூபான்றான். நம்ம ஊரில் 5 கிராம் 10 கிராம்னு வாங்குவோம். அங்கே போயிட்டு எவ்வளோன்னு கேட்டால் 6500ன்றான். தப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வால்நட் வாங்கல, வால்நட் வாங்கலை, பாதாம் நிறைய வாங்கியிருக்கோம். வாங்க போகலாம். அடுத்துக்க ஆப்பிள் வெளில நிறுத்துவார், ஆப்பிள் 2 போட்டு வாங்கி உள்ளே போட்டுக்குவோம்.